எல்லாரும் கேட்கிறார்கள், நீ ஏன் சேகுவராவை புகழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உள்ளூர் நாட்டில் தலைவர்கள் இல்லை என்று எனக்கு தெரியாத வரலாறுகளா? நான் படிக்காத புத்தகங்களா? ஏன் உள்ளூரில் தலைவர்கள் இல்லையா? இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு தலைவன் ஒரு நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாமல் போராடினான் என்றால் அது சேகுவேரா தான். எங்கோ பிறந்த ஒருத்தன் அர்ஜென்டினாவில் பிறந்த சேகுவேரா கியூபா நாட்டுக்காக போராடுகின்றான். இந்தியாவில் இருக்கிறார்கள் தலைவர்கள், இந்திய மொழிக்காக, இந்திய இனத்திற்காக, ஜாதி மதத்துக்காக போராடி இருக்கிறார்கள். ஆனால் அர்ஜென்டினாவில் பிறந்த சேகுவேரா எந்த இனம் என்று தெரியாத கியூபாவுக்காக போராடினான். அது மட்டும் இல்லை, கியூபா வெற்றி பெற்ற பிறகு மற்றொரு நாடுக்காக போராடுவதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு அங்கே போய் தன் உயிரை மாய்த்து கொள்கிறான். அவன் தலைவனாக இருக்கின்ற பொழுது அவனை போற்றப்படக்கூடியவன் தானே. அந்த வேலையை ஒரு இந்தியனாக இருந்து யார் செய்தாலும் அவர்களும் என்று போற்றப்படுவார்கள். சேகுவேராவை நான் மட்டும் நேசிக்கவில்லை, சேகுவேராவை இந்தியர்கள் மட்டும் நேசிக்கவில்லை, உலகத்தில் உள்ள அத்தனை இளைஞர்கள் நேசிக்கிறார்கள். எங்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சேகுவேராவை நேசிக்கிறார்கள். ஏன்? சேகுவேரா சொல்லுகிறார், எங்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடைக்கின்றோ அந்த தேசம் என்னுடைய சொந்த தேசமாக நான் கருதுகின்றேங்கிறான். அப்படிப்பட்ட தலைவரை புகழாமல் நாங்கள் வேறு என்ன செய்வது?